ஹலோ மக்களே, வெல்கம் டு நதீஸ் விலாக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி. இது எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போவோம் வாங்க. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், 1 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த சிக்கனை வந்து நம்ம மேக்னேட் பண்ணணும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிக்கனை வந்து மேக்னேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு, லெமன் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போது இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் குக் பண்ணணும். இப்போது 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒன்றரை ஸ்பூன் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணணும். தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன். அப்புறம் வெறிய மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன். அப்புறம் கொஞ்சம் சால்ட். அப்புறம் லெமன் வந்து ஆட் பண்ணணும். இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்க போகிறோம். இப்போது பாஸ்மதி ரைஸை நம்ம வேக வைக்க போகிறோம். அது வேக வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வாட்டர் எடுத்திருக்கேன். வாட்டர் கூட இந்த புதினா வந்து போட்டுக்கணும். பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம வந்து இதில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இது எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை போட்டு வடிகட்டி எடுத்து வச்சிட வேண்டியது தான். இந்த ஹைதராபாத் தம் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயிலில் போட்டு டீப்பாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா, தனியாத்தூள், மிளகாத்தூள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், லெமனு, கர்டு, அப்புறம் புதினா, கொத்தமல்லி. இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு இது ஆயிலை வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போது ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் வந்து ஆட் பண்ணணும். அதை போட்ட உடனே நம்ம 5-6 பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணணும். இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியனை வந்து ஆட் பண்ணணும். இது கூட நம்ம கரம் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் தனியாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் வெறிய மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணணும். எங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் ஒரு 2 ஸ்பூனே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும்.
எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது இது கூட நான் ஒரு கப்பு வந்து தயிர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு கப்பு தயிரை வந்து இதில் வந்து ஆட் பண்ணணும். ஒரு கப்பு தயிர் ஆட் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் லெமன், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன்லேயே வந்து லெமன் போட்டுறதுனால ஒரு ½ லெமன் போட்டால் போதும். அப்புறம் அது கூட புதினா ஆட் பண்ணணும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணணும். இந்த டைமில் ஆல்ரெடி நம்ம சிக்கனை வந்து ஃப்ரீசரில் ஒரு ½ அன் ஹவர் வந்து வச்சுருக்கோம் மசாலா தடவி. அதையும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கணும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணிக்கணும். ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த சிக்கன் கொஞ்சம் வந்து வேகணும். ஸோ அதனால் நம்ம லைட்டாக தண்ணியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து பாயில் ஆகணும். அது வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ சிக்கன் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸ் போட வேண்டியதுதான். ரைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாதி ரைஸ் நம்ம போட்டிருக்கோம். இதில் புதினா கொஞ்சம் ஆட் பண்ணலாம். அப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரைட் ஆனியன் ஆட் பண்ணோம். அப்புறம் கேசரி பவுட்ரு வந்து நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் வாட்டரில், அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கேஷ்யூ கொஞ்சம் வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் இது மேலே மீதி இருக்கிற ரைஸை வந்து போட்டு இதே மாதிரி நம்ம பண்ணணும். இது மேலே மறுபடியும் புதினாவை போடணும். அப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணணும்.
இன்னும் கொஞ்சம் இருக்கிற கேஷ்யூஸ் அதையும் ஆட் பண்ணோம். ஃப்ரைட் ஆனியன், அப்புறம் இந்த கேசரி கலர். இதில் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து நான் தம்மில் வச்சிடணும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து இதில் தம்மில் வைக்கணும். மூடி போட்டு தம்மில் வைக்கலாம். ஸ்டவ்வை வந்து சிம் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸு தம்மில் வச்சிடணும். இப்போது தம்மில் இருக்குது. இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. வாவ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள். இதை வந்து நம்ம பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இப்போது நம்ம இது பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். ஹைதராபாத் சிக்கன் தம் பிரியாணி சுட சுட ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.